ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். சர்வாதிகார ஆட்சி நடப்பதாக காங்கிரஸ் கட்சியினர் கூறும் குற்றச்சாட்டுக்கு பிரதமர் மோடி பதில். காங்கிரஸ் இளவரசர் பிரதமராக முடியாமல் போய்விட்டதாலேயே இந்திய ஜனநாயகத்தை சர்வாதிகாரம் என்று கூறுவது தவறு என பேட்டி ஒன்றில் கருத்து. தேர்தல் முடிவுகள் தென் மாநிலங்களில் பாஜக குறித்த வழக்கமான கற்பிதங்களை முறியடிப்பதாக இருக்கும் என பிரதமர் மோடி நம்பிக்கை. தென் மாநிலங்களில் பாஜகவின் வாக்கு சதவீதமும் வெற்றி பெறும் தொகுதிகளும் இம்முறை அதிகரிக்கும் என பேட்டி. அடுத்த 5 நாட்களுக்கு வட தமிழக உள் மாவட்டங்களில் வெப்ப அலை வீச வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் எச்சரிக்கை. வட உள் மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 43 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகக்கூடும் என்றும் தகவல். நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் இதுவரை இல்லாத வகையில் வெப்பம் பதிவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். ஊட்டியில் இயல்பை விட 10 டிகிரி ஃபாரன்ஹீட் கூடுதலாக 84.2 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. நாட்டிலேயே அதிகபட்சமாக நேற்று ஆந்திராவின் நந்தியால் பகுதியில் 114.8 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. தமிழ்நாட்டில் ஈரோடு உள்ளிட்ட 15 இடங்களில் நேற்று வெயில் சதமடித்தது. 5 நாட்கள் பயணமாக சென்னையில் இருந்து குடும்பத்துடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொடைக்கானல் பயணம். முதலமைச்சர் வருகையையொட்டி கொடைக்கானலில் ட்ரோன்கள் பறக்க தடை. கொடைக்கானல் செல்வதற்காக மதுரை விமான நிலையம் சென்ற முதலமைச்சரிடம் கஞ்சா பொட்டலத்துடன் புகாரளிக்க முயன்ற பாஜக நிர்வாகி. தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்திருப்பதாக கூறி மனு அளிக்க முயன்றவரை தடுத்து நிறுத்தி போலீசார் விசாரணை. ஈரோடு மாவட்டம் சித்தோடு பொறியியல் கல்லூரியில் உள்ள வாக்கு எண்ணும் மையத்தில் ஒரு சிசிடிவி கேமராவில் பழுது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பழுதானதாகவும் உடனடியாக பிரச்சினை சரி செய்யப்பட்டதாகவும் போலீசார் விளக்கம். செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த ஜாமீன் மனு மீது மே 6ஆம் தேதி விசாரணை நடத்தப்படும் என உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. பதில் மனு தாக்கல் செய்ய தாமதமானதற்காக நீதிமன்றத்தில் மன்னிப்பு கோரியது அமலாக்கத்துறை. சென்னையில் வாட்டும் வெயிலால் பகல் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை வெளியே செல்வதை முடிந்தவரை மக்கள் தவிர்க்க மாநகராட்சி அறிவுறுத்தல். மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் பந்தல் அமைக்க பரிசீலித்து வருவதாகவும் தகவல். ஆவடியை அடுத்த மிட்டனமல்லியில் சித்த மருத்துவரும் அவரது மனைவியும் வீடு புகுந்து வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம். சம்பவ இடத்தில் கைப்பற்றப்பட்ட செல்போனை வைத்து வடமாநில நபரை கைது செய்து போலீசார் விசாரணை. மகாதேவ் சூதாட்ட செயலி வழக்கில் பாலிவுட் நடிகர் சாஹில் கானை கைது செய்த மும்பை சைபர் கிரைம் போலீசார். மும்பை ஷிண்டேவாடி தாதர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட சாஹில் கானுக்கு மே 1ஆம் தேதி வரை போலீஸ் காவலில் வைக்க உத்தரவு. தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் கைதான 3 பேர் மீது சிபிசிஐடி வழக்கு பதிவு. வழக்கின் ஆவணங்களை நேற்று காவல்துறையினர் ஒப்படைத்த நிலையில் விசாரணை தொடக்கம். சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவில் திருத்தேரோட்டம் கோலாகலம். திருத்தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று இறை பக்தி முழக்கத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். இடஒதுக்கீடு தொடர்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியதாக சமூக வலைதளங்களில் போலி வீடியோ வெளியானது குறித்து டெல்லி போலீசார் எஃப்ஐஆர் பதிவு. பொது அமைதிக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையிலும் தவறான தகவல்களை பரப்பும் வகையிலும் வீடியோ உருவாக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சக புகாரின் பேரில் நடவடிக்கை. விண்வெளியில் சூரிய மண்டலத்திற்கு வெளியே உள்ள புறக்கோள்களில் தண்ணீர் இருப்பதால் அங்கு உயிர்கள் இருக்கலாம் என இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தகவல். அண்மையில் ஏவப்பட்ட அதிக எண்ணிக்கையிலான செயற்கைக்கோள்களால் மோதல்களுக்கு வழிவகுக்கும் அபாயங்கள் ஏற்படலாம் என்றும் கருத்து. திகார் சிறையில் அரவிந்த் கெஜ்ரிவாலை இன்று சந்திக்க மனைவி சுனிதாவுக்கு சிறை நிர்வாகம் அனுமதி மறுத்துவிட்டதாக ஆம் ஆத்மி குற்றச்சாட்டு. டெல்லி அமைச்சர் அதிஷிக்கு ஏற்கனவே அனுமதி கொடுக்கப்பட்டதால் சுனிதாவுக்கு அடுத்த வாரம் சந்திக்க அனுமதி வழங்கப்படுவதாக சிறை நிர்வாகம் அறிவிப்பு. உத்தரப்பிரதேச மாநிலம் அமேதி தொகுதியில் ஹெல்மெட் அணிந்து ஸ்கூட்டரில் சென்று மக்களை சந்தித்து வாக்கு சேகரித்த ஸ்மிருதி இரானி. மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி போட்டியிடும் அமேதி தொகுதியில் மே 20ஆம் தேதி வாக்குப்பதிவு. மேற்கு வங்காளத்தில் காங்கிரசும் மார்க்சிஸ்ட் கட்சியும் பாரதிய ஜனதாவின் இரு கண்கள் என மம்தா பானர்ஜி விமர்சனம்.
மேற்கு வங்காளத்தில் காங்கிரசுக்கு போடும் ஓட்டு மோடிக்கு உதவிவிடும் என்றும் தேர்தல் பிரச்சாரத்தில் மம்தா பானர்ஜி பேச்சு. சுதந்திர இந்தியாவில் மற்ற தலைவர்களை காட்டிலும் பிரதமர் மோடி ஆட்சியில்தான் நாட்டின் வளர்ச்சி விகிதம் அதிகம் என பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சு. முந்தைய அரசுகள் எந்த பணியும் செய்யவில்லை என்று சொல்ல முடியாது என்றாலும் தீவிரமாகவும் அதிகமாகவும் பணியாற்றியது மோடி அரசுதான் என்றும் பிரச்சாரம். அசாமில் கோக்ராஜ்கர் பகுதியில் மழையில் நனைந்தபடியே நடனமாடி பிரச்சாரத்தில் ஈடுபட்ட முதல்வர் ஹிமந்த பிஸ்வா சர்மா. பலத்த மழையிலும் தேசிய ஜனநாயக கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவு தெரிவித்து பொதுக்கூட்டத்துக்கு அதிகம் பேர் திரண்டதாக வலைதளத்தில் பதிவு. லண்டனில் பாஜக ஆதரவாளர்கள் ஊர்வலம், ஆடல் பாடலுடன் கூடிய பிளாஷ் மேப் நிகழ்ச்சியிலும் பங்கேற்பு. இந்திய தேசிய கொடியையும் பாஜக கொடியையும் ஏந்தியபடி பாஜகவுக்கும் பிரதமர் மோடிக்கும் தங்களது ஆதரவை தெரிவித்தனர். விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் அடுத்த வீரபாண்டியில் நடைபெற்று வரும் தர்மராஜா திரௌபதி அம்மன் கோயில் சித்திரை திருவிழா. விழாவின் சிகர நிகழ்ச்சியாக நடைபெற்ற தேர் தூக்கும் திருவிழாவில் பிரம்மாண்ட தேரை தூக்கிச் சென்ற நூற்றுக்கணக்கான பக்தர்கள். உத்தரகாண்ட் மாநிலத்தில் வெவ்வேறு வனப்பகுதிகளில் தொடர்ந்து பற்றி எரியும் காட்டுத் தீ. இந்திய விமானப்படை மற்றும் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினருடன் சேர்ந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள தீயணைப்புத் துறையினர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து 53,920 ரூபாய்க்கு விற்பனை. 22 கேரட் தங்கத்தின் 1 கிராம் விலை 6,740 ரூபாயாக நிர்ணயம். IPL தொடரில் ஹைதராபாத் அணியை 78 ரன்கள் வித்தியாசத்தில் தோற்கடித்தது சென்னை அணி. 5வது வெற்றியை அடுத்து 10 புள்ளிகளுடன் பட்டியலில் 3வது இடத்துக்கும் முன்னேறியது. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.